எபினேசர் இதுவரை உதவி செய்தவர், இம்மானுவேல் உதவி செய்கிறவர், யெகோவா ஈரே உதவி செய்ய போகிறவர். எபினேசர் என்பது உதவி செய்தவர், இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறவர், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்கிறவர். கரங்களை உயர்த்தி இதுவரை நம்மை நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்தவர். தொடர்ந்து இந்த 2025 நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளினுடைய வார்த்தையாக இந்த ஃபேன் ஆஃப் பண்ண பரவாயில்ல, இந்த ஃபேனை. யோவேலின் புஸ்தகம் படித்த வசனமாக இருக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவேல் 2:25. நான் வாசிக்கிறேன். நான் வாசிப்பது போல என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்க அன்பை கேட்கிறேன். 1061 பக்கம். என்னோடு சேர்ந்து எல்லாரும் பக்கம் 1061, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது இடையில் இருக்கிறது, நடுவிலே 25ஆம் வசனத்துடைய 4வது வரி. பட்சித்த வருஷங்களின், என்னோடு சேர்ந்து எல்லாரும், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இன்னொரு முறை வாசியுங்கள். அந்த முதல் வார்த்தையை கூட சேர்த்துக் கொள்ளலாம். நான் பட்சித்த வருஷங்களின் பலனை உங்களுக்கு திரும்ப தருவேன். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோமா? ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? லாஸ்ட் இட் வில் பி ரெஸ்டோர். ஆங்கில மொழிபெயர்ப்பில் லாஸ்ட் இட் வில் பி ரெஸ்டோர். அதாவது இழந்து போன ஒன்றை திரும்ப பெற முடியாது. லாஸ்ட். அந்த கருத்து என்னவென்றால், இழந்து போன நம்முடைய கடந்த நாட்கள், இழந்து போன இளமை, இழந்து போன பள்ளி பருவங்கள், இதெல்லாம் யூ கேனாட் ரெக்கவர். லாஸ்ட் இஸ் லாஸ்ட். அதான் உலகத்தில். ஆனால் தேவன் சொல்லுகிறார், 2024 இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை பட்சித்ததோ அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவேன். ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட இன்னொரு மொழிபெயர்ப்பு, ஐ வில் ரீபே எவ்ரிதிங். எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவேன். இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை வரும்போது கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. நீங்களே ஒரு ஆமீன் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆமீன் சொல்லுகிற அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஐ ரிசீவ். எனவே நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் தரமாட்டார். நீங்கள் விசுவாசிக்காத ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே whenever the word comes, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆமேன் சொல்லுங்க. வீடுகளில் கூட வேதம் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை தொற்றுக்குமேனால் ஆமேன் அப்படி சொல்லுங்க. அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், ஐ ரிசீவ். அந்த வார்த்தையை என் வாழ்க்கையை சொந்தப்படுத்துகிறேன் என்று அர்த்தம். எனவே இந்த நாளிலே எல்லாரோட சேர்ந்து சொல்லுங்க, பட்சித்த வருஷங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் there are some darkest time, drifting time, doubting time, dull time. தமிழில் சொல்லுகிறேன், எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இருளான நேரங்கள் இருந்தது. 24ஆம் ஆண்டிலே டார்க்கஸ்ட் பீரியட். 2வது drifting time, தடுமாறும் நேரங்கள். என்ன பண்றது, எங்க போறது ஒண்ணுமே புரியல. 3வது dull time, ஜெபிக்க முடியாத நேரங்கள். எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்தது. எல்லாமே எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தினுடைய 4வது வரி, தத்தளிப்பு. முதல் வசனத்தினுடைய 4வது வரி, தத்தளிப்பு. There are sometimes we don't know what we have to do. அறிவாளிகள் தான், திறமைசாலிகள் தான், அனுபவசாலிகள் தான். ஆனால் பல 24ஆம் ஆண்டிலே எத்தனையோ நேரங்களிலே தத்தளிப்பு வந்தது இல்லைங்களா? even though you are very experts, ரொம்ப படித்தவங்க தான், அனுபவசாலி தான், ரொம்ப ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் there are sometime இந்த 24ஆம் ஆண்டிலே நம்பர் ஒன் இழப்புகள் வந்தது, ஏமாற்றங்கள் வந்தது, மரணங்கள் வந்தது, வியாதி வந்தது. நம்முடைய அந்த பட்சித்தது என்ற வார்த்தையின் பொருள்
பல நேரங்களில் ஆரோக்கியம் பட்சிக்கப்பட்டது, நம்முடைய சுகம் பட்சிக்கப்பட்டது, நம்முடைய கனவுகள் பட்சிக்கப்பட்டது, நம்முடைய தொழில் பட்சிக்கப்பட்டது. இதெல்லாம் 2024 பட்சிக்கப்பட்டதோ, கன்சியூம், இதெல்லாம் பட்சிக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் நான் திரும்ப தருவேன். அந்த வார்த்தை சொல்லுங்க, திரும்ப. அந்த வார்த்தை இருக்குங்களா, திரும்ப. அந்த வார்த்தை சொல்லுங்க, 25 கடைசி வார்த்தை, திரும்ப. இழந்து போன எல்லாவற்றையும், வாட் ஆல் யூ லாஸ்ட், இதெல்லாம் இழந்து போனீங்களோ, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஊழியங்கள், நான் திரும்ப சொல்லுகிறேன், பிரிந்து போன விசுவாசிகள், இடிந்து போன ஊழியங்கள், தேவன் சொல்லுகிறார் எல்லாம் திரும்ப தருவேன். கரங்களை உயர்த்தி கவனிங்க. If you don't believe, you cannot receive. நீங்கள் விசுவாசிக்காத பட்சத்தில் தேவன் தர முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் எதையும் திணிப்பதில்லை. If you don't believe, முதலாவது சொன்னேன் தத்தளிப்பு இருக்குங்களா, எல்லாம் முதல் வசனத்துடைய 4வது வரி தத்தளிப்பு, 2ஆம் வசனத்துடைய இருள். ஹலோ, இருள். இது சந்திக்காத மனிதர்களே இல்லை. கவனிங்க, உங்க வீடு தான், நீங்க பரிச்சயமானவங்க தான், ஆனால் அந்த இருட்டில் எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க வாழ்கின்ற வீடு, வாழ்ந்த வீடு, வாழ்கின்ற வீடு, பட் ஸ்டில் சம்டைம்ஸ் we don't know where it is, what it is. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. ஆகாயில போட்டிருக்குது, ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆகாயின் புஸ்தகம் அதே ஆகாய் 2 அதில் 1ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது, ஆகாய் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துடைய அந்த கடைசி வார்த்தை யாரை படிப்பீங்களா? ஆகாய் 2ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கரெக்ட். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்து கடைசி வார்த்தை, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை, உங்கள் பார்வையில், ஆமென். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒண்ணுமே புரியல ஆங்கிலத்தில். we don't know anything, ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை போச்சு, ஊழியம் போனது, வியாபாரம் போனது, தொழில் போனது, ஆரோக்கியம் போனது. சொல்லுங்க, ஒன்றும் இல்லாதது போல. எத்தனை பேர் நினைச்சீங்க இல்லையா? இனிமே ஒண்ணுமே இல்லை. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது ஆனாலும். அடுத்த வசனம் ஆனாலும். சொல்லுங்க, ஆனாலும். ஆனாலும் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ப்ராமிசஸ். சொல்லுங்க, புதிய வாக்குத்தத்தம், புதிய ஆரம்பம், புதிய அபிஷேகம். நியூ பிகினிங், புதிய ஆரம்பம், புதிய வாய்ப்புகள், புதிய ஆரம்பம். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுங்க, இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம். These are the things that we have gone through. நாம் கடந்து போன சம்பவங்கள் எல்லாமே. இது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருடைய என்னுடைய வாழ்க்கையிலே, உங்க வாழ்க்கையிலே, ஊழியின் வாழ்க்கையிலே there are some times, சொல்லுங்க, இருள், அந்தகாரம். ஜெபிச்சா பதிலை வரல. எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தோம், உபவாசம், ஊழியம், எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தோம், நத்திங் ஹஸ் ஹேப்பன். ஆனா தேவன் சொல்றார், இதெல்லாம் உன்னை பட்சித்ததோ எல்லாம் திரும்ப தருவேன். கரங்களை உயர்த்தி. அடுத்து மப்பு, அப்புறம் மந்தாரம். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருது 2ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தையில, ஒரு காலம் இப்படி உண்டானது இல்லை. என்னங்க ஒரு காலம்? அந்த வார்த்தை ஒரு காலம், அதாவது you never see such kind of things in your life. இது மாதிரி நான் பார்த்தது இல்லைங்க. இந்த கோவிட், இந்த வியாதி, இந்த வறுமை, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ நெருக்கம், கவனிங்கள், இதுவரைக்கு உண்டானதே இல்லை. ஆனால் தேவன் சொல்றார், இதெல்லாம் உன்னை பட்சித்ததோ அதை திரும்ப தருவேன். கரங்களை உயர்த்தி. வாட் ஆல், திரும்ப சொல்லுகிறேன், லாஸ்ட் cannot be restored. அதாவது இழந்து போன ஒன்று திரும்ப பெற முடியாது. ஆனால் வேறு தெரியுமா, அதிசயத்தின் தேவன், வித்தியாசமானவர், ஆச்சரியமானவர், அற்புதமானவர், உடைய கற்பனைகளுக்கு எட்டாதவர். உலகம் சொல்லும் இழந்து போனது. ஒரு சின்ன கேள்வி, உடைய பள்ளி பருவத்தை திரும்ப பெற முடியுமா? பெற முடியாது. 24 பெற முடியுமா? பெற முடியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் இழந்து போனாயோ 25ஆம் ஆண்டிலே அதையெல்லாம் உனக்கு திரும்ப தருவேன். I will repay.
ஆங்கில வேதம் வைத்திருக்கிற பாருங்கள், ஐ வில் ரீபே. அந்த ரீபே என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அதாவது ஒரு லோன் வாங்குறேன், நான் லோன் வாங்கினா திருப்பி தரணும், அதான் ரீபே. தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் உன்னை விட்டு எடுபட்டதோ அதையெல்லாம் உன்னை திருப்பி தருகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. அடுத்த வார்த்தை, ஒரு நாளும் இப்படி ஒரு காலம் இப்படி. எவ்வளவு இல்லை, அதாவது வாழ்க்கை இதுவரைக்கும் சந்திக்காத பிரச்சனைகள், சந்திக்காத புதிய புதிய அலைகள் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே ஐ வில் ரெஸ்டோர். சொல்லுங்க, திரும்ப அளிப்பேன். கரங்களை பேசுங்க, திரும்ப. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, திரும்ப. இதெல்லாம் என்னை விட்டு போனதோ, அதாவது உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் திருப்பி வரும், பிரிந்து போன ஜனங்களை திருப்பி கொண்டு வருவார், இடிந்து போன வாழ்க்கையை திரும்ப கட்டுவார். திரும்ப. எல்லாம் கரங்களை சொல்லுங்க சத்தமா. That means, you know the word in English, restore என்ற வார்த்தை ஒரு பொருள் எங்கு இருந்ததோ அதே இடத்தில் அதை கொண்டு வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாழான எல்லாம் பாராளும் வேந்தன்மனையாகும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோரின் மகிமை உதிக்கும். நம்புறீங்களா? கரங்களை உயர்த்தி. அடுத்த ஒரு வார்த்தை, 3ஆம் வசனம், அக்கினி. அது சந்திக்காத மனிதர்களே இல்லை. கவனிங்க, அந்த அக்கினி வரும்போது it destroy everything. ஹலோ, it destroy. அமெரிக்காவில் தொடர்ந்து அந்த அக்கினி சுவாலை எரிக்கவே முடியவில்லை. லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் தொடர்ந்து மிகப்பெரிய கட்டிடங்கள், ஹாலிவுட் என்று சொல்லுகிற பிரம்மாண்டமான ஸ்டுடியோக்கள், அதாவது அந்த அக்கினி என்ற வார்த்தை ஒன்றும் தப்புவதில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் உன்னை பட்சித்ததோ ஐ வில் ரிட்டர்ன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடுத்து ஜுவாலை. தட் மீன்ஸ், அதாவது இப்படி சொல்லலாம், வெரி ஹாட் லைஃப் அண்ட் ஹாட் லைஃப். ஜுவாலை கிட்ட போக முடியாது, கிட்டே போக முடியாது. இட் கன்சியூம். அவனு சொல்லுகிறார், இதெல்லாம் உன்னை பட்சித்ததோ, இதெல்லாம் கடினமாக இருந்ததோ, அந்த கடினங்களை இந்த ஆண்டில் லகுவாக்குகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, ஜுவாலிக்கிற வாழ்க்கை, பட்சிக்கிற வாழ்க்கை, அக்கினியின் வாழ்க்கை. அடுத்து ஒன்று போட்டிருக்குது, அதிலே 3ஆம் வசனத்திலே பாழான வனாந்திரங்கள் இருக்குதுங்களா? பாழான, தட் மீன்ஸ், அந்த பாழான வனாந்திரம் என்றால் அங்கே இலைகள் இல்லை, இளைப்பாற இடம் இல்லை, தண்ணீர் இல்லை, ஒன்றுமே இல்லை, மனித சஞ்சாரமே இல்லை. டெசர்ட் என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம். என்ன என்ன எப்படிப்பட்ட வனாந்திரமா? சத்தமா. அங்கே உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, இளைப்பாற இடம் இல்லை, அங்கே எந்த, அதாவது அங்கே எந்த பசு புல்வெளி கூட இல்லை. தேவன் சொல்லுகிறார், எங்கெல்லாம் பாழான வனாந்திரமா இருந்ததோ அதையெல்லாம் பயிர்நிலமாக்குகிறேன். சொல்லுங்க, பாழான வனாந்திரம். வனாந்திரம் என்றாலே பாழானது, ஆனா இது பாழான வனாந்திரம். எவ்ரிதிங் ஹஸ் பீன் டிஸ்ட்ராய்ட். அடுத்து நான் சொல்ல போறேன், 6ஆம் வசனத்துடைய 5ஆம் வசனத்துடைய 4வது வரி, யுத்தம். இருக்குங்களா? இல்லையா? கடந்த ஆண்டில் பைபிள் இருக்குது, உங்க வாழ்க்கையில் இருந்துச்சான்னு கேட்டேன். உங்க வாழ்க்கையில் இருந்துச்சா இல்லையா? நாள்தோறும் யுத்தம் இல்லையா? நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே யுத்தங்கள் கண்விழித்துக் கொள்ளுகிறது. புரியவே இல்லை. இல்லை, நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே கணவன் மனைவி யுத்தம், பிள்ளைகள் பெற்றோர் யுத்தம், மாமியார் மருமகள் யுத்தம், இல்லைங்களா? சரீரத்தில் யுத்தம், நம்முடைய அலுவலகத்தில் யுத்தம், நம்முடைய தொழிலே ஒரு யுத்தம். தேவன் சொல்லுகிறார், அந்த யுத்தங்களில் இருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது வெளியிருக்கிற யுத்தம். நமக்குள்ளே ஜெபிக்கலாமா வேணாவா, சபைக்கு போகலாமா வேணாவா, இன்னைக்கு ஊழியம் பண்ணலாமா வேணாவா, புரியுதா உங்களுக்கு? ஜெபம் பண்ணலாமா வேணாவா, வேதம் வாசிக்கலாமா வேணாவா, நமக்குள்ளே ஒரு யுத்தம். தேவன் சொல்லுகிறார், எல்லா யுத்தங்களையும் தாண்டில ஐ அம் கோயிங் டு பி என். சொல்லுங்க, என் யுத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. 8ஆம் வசனம். 6ஆம் வசனத்துல நம்முடைய முகங்கள் கருகி போனது. நம்புறீங்களா? முகங்கள் புரியல நினைக்கிறேன். அது எழுத்தின்படியாக நடந்திருக்கலாம். சில சம்பவங்கள், சில சம்பவம் மகிழ்ச்சியாக்குது, சில சம்பவங்கள் நம்முடைய முகத்தை சுருக்கிடுது. புரிய நினைக்கிறேன்ல? முகங்கள் எல்லாம் நான் இந்த வெளித்தோட்டத்தை சொல்லலை, நம்முடைய ஆத்மா சுருங்கி போச்சு, நம்முடைய ஜெபம் சுருங்கி போச்சு, நம் ஊழியம் சுருங்கி போச்சு, நாம் தேவனுக்கு கொடுக்கிற நேரங்கள் சுருங்கி போச்சு. நல்லா கவனிக்கணும். ஒரு காலத்தில் அதிகமான தேவை, அதிகமான ஜெபங்கள்.
இன்னைக்கு குறைவான தேவை, குறைவான ஜெபங்கள். தமிழ் புரிய நினைக்கிறல்ல? அதிகமான தேவை, அதிகமான ஜெபம். இப்போ தேவை இல்லை, பென்ஷன் வருது, பிள்ளை செட்டில் ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம், அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபா, ஒரு கையில் ரிமோட்டு, இன்னொரு கையில் மொபைல். புரியுதா புரியலைங்களா? ஒரு காலத்தில் தேவைகள் அதிகம், ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், நிறைய தேவைகள். ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு வீடு கட்டிட்டோம், புரியுதா உங்களுக்கு? அது லோன் தராங்களே, ஏகப்பட்ட லோனு, கூப்பிட்டு கொடுக்குறாங்களே இப்போல்லாம். வேண்டுமா ஃபோன் பண்ணுங்கள், வீடு தேடி வருகிறோம். ஏன் தெரியுமா? உன்னை பிச்சைக்காரனாக்கிறதுக்கு. உன்னை சொல்ல நம்புறேன், தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தரமாட்டார். தேவை என்று தெரிந்தால் தேடியும் தருவார். ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், இந்த லோன் வாங்கி ஆண்டரை விட்டுட்டு தூரம் போயிடாதீங்க. நிறைய பேர் கடனுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, கடனை மாற்றுங்க, கடனை கட்டாயம். பாருங்க, கடன் வாங்குவதற்கு 3 காரணம் இருக்கணும். ஒன்று வியாதி, இன்னொன்று மருத்துவ செலவு, இன்னொன்று படிப்பு, இன்னொன்று திருமணங்கள். இந்த 3ஐ தவிர கடன் வாங்கினீங்கன்னா கட்டாயம் தேவன் கடன் அடைக்க மாட்டார். நீங்கள் ஆமீன் சொல்ல மாட்டேன்னு தெரியும். ஆசை யாரை விட்டது? அவர் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டாரு, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டாயம் வாங்கி தான் தீரணும். அது இன்னைக்கு விடுமோ நாளைக்கு விடுமோ தெரியாது, புரியவே மாட்டேங்குது. அவர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறார், நானும் அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்கணும். ஏன்னா அந்த வீட்டில் லிஃப்ட் இருக்குது. ஹலோ, என்ன புரியுது? அவருக்கு அது தேவை, உங்களுக்கு இது தேவை. என்ன பார்க்குறீங்க? தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். இல்லை வாய்த்தின சொல்லுங்க. நான் ஆண்டவரோடு கூட 55 ஆண்டுகளாக நான் பயணிக்கிறேன். ஊழியத்தில் 53 ஆண்டுகள், இயேசுவோடு கூட 55 ஆண்டுகள். நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னவென்றால், தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். நாங்கள்லாம் அடிப்படை தேவையில்லாமல் வாழ்ந்தவர்கள், அடிப்படை தேவை கிடையாது. ஒரு உண்மை சொல்லுகிறேன், என்னுடைய கல்லூரி படிப்பினுடைய சர்டிஃபிகேட் இன்னைக்கு நான் வாங்கலை, அது முடியல, அது ஒரு காலம். நான் இன்றைக்கு தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். இது இந்த காலம். அவன் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் வாங்கவே இல்லை இந்த கல்லூரியில், தாம்பரத்தில் இன்னும் வாங்கலை. நான் படித்ததற்கான எந்த அத்தாட்சியுமே இல்லை. என்ன பார்க்குறீங்க? இதுதான் வாழ்க்கை. ஒன்றும் ஆகாயில படிச்சு, ஒன்றும் மறந்துட்டீங்களோ? ஒன்றும் ஆகாய 2ஆம் அதிகாரம் 3ஆம், ஒன்றும் இல்லாதது போல காணப்படுகிறது. ஒன்றும் இல்லாம போல தெரியும். பாருங்க, எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனா என்னை படைத்தவர்கள் எல்லாம் தெரியும். எனக்கு நிகழ்காலம் தெரியும், என்னை படைத்தவருக்கு எதிர்காலம் தெரியும். எது தெரியணும்? சத்தமா தெரியணுமா? ஒண்ணு வேண்டாம், அவர் அறிஞ்சீங்க, யூ நோ தி ஃபியூச்சர். கர்த்தரை அறிந்தவன் காலங்களை அறிந்தவன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, my friend knows my past tense, I know the present tense, but the Lord knows my 3 tense. என் நண்பருக்கு கடந்த காலம் தெரியும், எனக்கு நிகழ்காலம் தெரியும், என்னை படைத்தவருக்கு எதிர்காலம் தெரியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அடுத்து என்ன தெரியுமா? எல்லா முகங்களும் இல்லையா? ஜெபம் கேட்கப்படலை, எப்படி இருக்குது? சோர்ந்து போயிடணும். அடுத்த வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி, அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகுது, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை. அந்த பையனுக்கு வேலை கிடைச்சி, என் பையனுக்கு வேலை கிடைக்கல. அந்த பையன் யூஎஸ் போயிட்டான், என் பையன் இங்கே 54 தான் இருக்கிறான். புரியவே இல்லை. நம்முடைய முகங்கள் சுருங்கி போகிறது. தேவன் சொல்கிறார், எங்கெல்லாம் நீ குனிந்து பார்க்கப்பட்டாயோ அங்கெல்லாம் அண்ணாந்து பார்க்கிற அளவு கர்த்தர் உயர்த்துவார். ஒரு எந்த கையும் ஆமை உயரவே மாட்டேங்குது. எப்படிங்க? அப்படி தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களா? ஆண்களை தான் கேட்குறேன், அப்படி தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். ரூபா மாதிரி போறீங்களே, என் மனசாட்சியே இல்லை கொஞ்சம் கூட. அதனால தான் அவருக்கு இவ்வளோ பலவீனம் நினைக்கிறேன். அவருக்கு புரிய மாட்டேது. பாருங்க, எங்களுக்கு பலவீனத்துக்கு காரணமே நீங்கள் தான். என்னடி பார்க்குறீங்க? நான் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் சில வருஷத்துக்கு முன்னால். எனக்கு 10 அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஆன்ஜியோவில். அந்த டாக்டர் என்னை பார்த்து கேட்டார், நீ குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னேன். அப்புறம் சொன்னார், நீ ஸ்மோக் பண்ணிடலாம் கேட்டார். நான் பாஸ்டர்னேன். ஐ கேனாட் பிலீவ் அப்படின்னாரு. எனக்கு என் மனைவி எனக்கு மீழுங்களும் பார்க்குறாங்க, ஒரு எனக்கு தெரியாமல் இருந்தால் பண்ணுறாரோன்னு. அப்போ சொன்னார், அவர் பத்மஸ்ரீ டாக்டர் வாங்கியிருக்காரு இந்த அறுவை சிகிச்சையில். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வெளியே சொல்ல முடியாத மன உளைச்சல்கள் உள்ள பிளாக் ஆகிடுமா. அதனால தான் வாய் விட்டு சிரிக்க பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா உங்களுக்கு தான் சொல்கிறேன், நல்ல கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ கூட சில பேர் தீர்மானம் இப்படி தான் அவங்க வருவேன்,
எங்க பாஸ்டருக்கே இப்படி தான் வருவேன், நீ ஏன் பெரிய ஆளா? ஒன்று சொல்லட்டுமா? ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின் விளைவுகள் உண்டு. நம்புறீங்களா? எவ்ரி டீட் as a seed. ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால விளைவுகள் உண்டு. எத்தனை தமிழ் புரியுது? இதற்குரிய இது செயல், பின் விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள், உங்கள் குடும்பம் சந்திக்கும். இதை சொல்றதுக்காக அவரை கூட்டு வந்தீங்கன்னு கேட்குறீங்களா? உண்மைகள் தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அடுத்த ஒரு வார்த்தை போட்டு அடுத்த ஒரு வார்த்தை இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, அதாவது எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவது. படிப்பீங்களா? உன் தேவன் எங்கே என்று கேட்கிறாங்கல்ல. என்னம்மா இவ்வளவு ஜெபம் பண்றியே, வியாதி தீரலையே, இவ்வளவு ஜெபம் பண்றியே, மகளுக்கு கல்யாணம் ஆகலையே, இவ்வளவு ஜெபம் பண்றியே, உன் கணவன் மாறலையே. கவனிங்க, இந்த 2025 உடைய எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க விரும்புகிறார். God is going to answer all your questions. சொல்லுங்க, எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். இங்க இருக்க எல்லா கேள்விகள் உண்டு. Why Lord? Where Lord? When Lord? ஏன் ஆண்டவரே? எதனால் ஆண்டவரே? இதுவரைக்கும் ஆண்டவரே? அது கேட்கறதால இருக்கீங்களா? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை? எங்க இருக்கிறீங்க? Where are you? மூன்றாவது, how long? இது கேட்காத மனிதர் இல்லை. 25ஆம் ஆண்டிலே அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் பதிலை தரப்போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதாவது 25ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல சொல்லுங்க, இந்த ஆண்டிலே கர்த்தர் எல்லா கேள்விகளுக்கும் மறுமொழி கொடுக்க போகிறார். சத்தமா சொல்லுங்களேன், சொல்லுங்க மறுமொழி. சத்தமா சொல்லுங்க. God is going to answer all my questions. உங்களுக்கும் பதில் தருவார். கேள்வி கேட்டாங்களே அவங்களுக்கும் பதில் தருவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கும் பதில் தருவார். உங்களை யாரும் கேள்வி கேட்கலையா? உங்க வீட்டுக்காரே கேட்டிருப்பார். ஓயாம ஜெபம் பண்ற, உபவாசன்ற, ஜெபன்ற, ஊழியன்ற, இனாடி புரியுதா? இப்படி விட சொல்லுவாங்க. உங்களை வச்சு அவன் பிழைக்கிறான். ஏன் உங்களை வச்சு பாஸ்டர் பிழைக்கிறான்? அநியாயமா இல்லை இதெல்லாம்? இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் 25ஆம் ஆண்டில் சொல்லுங்க, கர்த்தர் மறுமொழி தருகிறார். சொல்லுங்க, மறுமொழி தருகிறார், மறுமொழி தருகிறார். அது நாளைக்கு அல்ல, இதோ. சொல்லுங்க இதோ. சத்தமா சொல்லுங்க இதோ. பக்கத்துல சொல்லுங்க இதோ. You know the meaning of the word இதோ? இல்ல, நான் கேட்கிறேன், உங்கள் வாகனம் எங்கே? உங்கள் வாகனம் எங்கே? அதோ. உங்கள் வேதம் எங்கே? காணக்கூடிய, தொடக்கூடிய, எனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய. சொல்லுங்க, காணக்கூடிய, தொடக்கூடிய, நெருக்கமா இருக்கக்கூடிய வாகனம் எங்கே? பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதான்னு கேட்டேன். தொட முடியுதா? நெருக்கமா இருக்கிறீங்களா? இல்ல. சொல்லுங்க இதோ. இந்த ஆண்டிலே நான் பார்க்க போகிறேன், அனுபவிக்க போகிறேன். அதை நான் எல்லாரும் பார்க்க போறாங்க. சொல்லுங்க, காணக்கூடிய, தொடக்கூடிய, எனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய. எல்லாம் கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அது இன்னொன்று போட்டிருக்குது 19ஆம் வசனத்துல, சகிக்க முடியாத பாடுகள். என்னங்க சகிக்க? சில காரியங்கள் சகிக்க முடியல. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி? நான் பல முறை கேட்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாடு? என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், இந்த அப்போலோ மருத்துவமனையில். அவர் ஒரு இசையமைப்பாளர். அவர் அதாவது திரைப்படத்துறையில் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கேட்டார், ஒரு பேர் கிறிஸ்துவர் நினைக்கிறேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், ஃபாதர், நான் இங்கே இருக்கிறது நியாயம் இருக்குது. ஐம் ஆல்கஹாலிக். என்கிட்ட ரொம்ப கெட்டப்பட, ஐம் செயின் ஸ்மோக்கர். நான் இங்கே இருக்கிறதுல காரணம் இருக்குது. நீங்கள் ஒரு காரணம் இல்லாமல் படுத்துருக்கீங்களே, அதான் எனக்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்குதுன்னு. சகிக்க முடியாது அந்த 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 வேதனைகள், மரண வேதனை. 3 மாதங்கள் படுத்த படுக்கை. என்ற பேச்சு திறன் போயிடுச்சு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எதெல்லாம் உன்னை விட்டு போனதோ எல்லாவற்றையும் திரும்ப தருவேன். கரங்களுக்குள்ள தட்டலாமே, நல்லா தட்டி சொல்லுங்க. சகிக்க முடியாத, சகிக்க முடியாத. ஆமென். இந்த ஆண்டு தேவன் சொல்ற ஒரு வார்த்தை,
எல்லாம் சொல்லுங்க. ஆதலால் 12 இப்பொழுது. இப்பொழுது கவனிங்க, ஆங்கில வார்த்தை சொல்லுகிறேன். your weeping will be your witnessing. உங்க அழுகையே உங்களுடைய சாட்சியாய் மாறும். என்ன சொல்லுங்க? my weeping will be my witnessing. ரொம்ப கஷ்டம். தேவன் சொல்லுகிறார் இப்பொழுது. எல்லாம் கரங்களை சொல்லுங்க. இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது. நம்புறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இப்பொழுது. அந்த 16ஆம் 15ஆம் வசனம் 18ஆம் வசனம் சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளுவார், மறுமொழி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. இனி. 3வது வரி சொல்லுங்க. இனி. 3வது வரியில 19:3 சொல்லுங்க. இனி. சத்தமா சொல்லுங்க. நிந்தை இல்லை, அவமானம் இல்லை, இருள் இல்லை, வேதனை இல்லை, யுத்தம் இல்லை, தத்தளிப்பு இல்லை, அந்தகாரம் இல்லை, கேள்விகள் இல்லை, ஜுவாலை இல்லை. எல்லாம் கரங்களை தட்டி நல்லா சொல்லுங்க. இனி. இனி கவனிங்கள். 24ஆம் ஆண்டில் எல்லாம் இருந்தது. தத்தளிப்பு, இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம், ஜெபிக்க முடியாத நேரங்கள் இல்லைங்களா? ஆராதிக்க முடியாத நேரங்கள், ஊழியம் செய்ய முடியாத நேரங்கள், இதெல்லாம் எங்களுக்கு உண்டு உண்டு. இவங்களுக்கு மத்த தேவன் சொல்லுகிறார் இந்த ஆண்டிலே சொல்லுங்க, பட்சித்த எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். your problem will be your praising. சொல்லுங்க. the pain will be my gain. எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ப்ராப்ளம். கரங்களை உயர்த்தி praising. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய அழுகை ஆனந்தமாய் மாறும், என் புலம்பல் கம்பீரமாய் மாறும். அவர் சொல்லுகிறார் பட்சித்த எல்லாம். எல்லாம் பட்சித்த வருஷங்கள். நான் சொல்ல நாட் ஒன்லி 2024. அதாவது உங்க வயசை போட்டுங்க. 52, 62, 70, 80, வாட் எவர் இட் மே பி. எத்தனை ஆண்டுகள் பட்சித்ததோ அத்தனை ஆண்டுகளுடைய பலனை ஐ வில் ரீபே. சொல்லுங்க. சொன்னவர் உண்மை உள்ளவர், நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர். யாரையும் நம்புறோம், இவரை நம்பலாமே. சொல்லுங்க. இவரை நம்புவேன். சொல்லுங்க. நம்புவேன். இருளில் நம்புவேன், புயலில் நம்புவேன், யுத்தத்தில் நம்புவேன், அந்தகாரத்தில் நம்புவேன், அக்கினி சுவாலையில் நம்புவேன், வனாந்தரத்தில் நம்புவேன். நல்ல கை தட்டி. ஐயா, அவன் ஸ்கோர் அடிச்சா கை தட்டுறீங்க, கர்த்தர் பேசினா கை தட்ட மாட்டேன்றீங்களே. என்ன புரியல? எவனோ ஸ்கோர் அடிக்கிறான், இங்கேருந்து ஓன்னு கத்துறீங்க. ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் பெருசா, தோனி பெருசா? ஆனால் இல்லையே. புரியுதா உங்களுக்கு? 55 வருஷம் ஊழியம் பண்ணுறோம். உங்களை பார்த்தாலே தெரியும், இது கேட்கும் காது, இது கேட்காதுன்னு. புரியவே இல்லை. இது ஜெபிக்கும் முகம், இது தூங்குற முகம் நல்லாவே தெரியும் எங்களுக்கு. என்னடி பார்க்குறீங்க? இது ஜெபிக்கிற மூஞ்சி, தூங்குற மூஞ்சின்னு பார்த்தே சொல்லுவேன். வேணா வந்து கேளுங்க. அப்புறம் வந்து நான் சொல்கிறேன், நீ ஜெபிக்கிற ஆளா தூங்குற ஆளான்னு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. பட்சித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு. அதில் ஒரு வார்த்தை இருக்குது, உங்களுக்கு. சொல்லுங்க. இட்ஸ் பர்சனல். ஆமென். யாருக்கும் அல்ல. இல்லை சொல்லுங்க. எனக்கு தான். இப்படி சொல்லுங்க. எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். பக்கத்தில் சொல்லுங்க. எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். இட்ஸ் a personal. எவ்வளவு பெரிய காரியம் இல்லை? இட் இஸ் நாட் a collective, it is not a common, it is a personal. சொல்லுங்க. personal. சத்தமா சொல்லுங்க. சில பேருடைய மொபைல் வந்து ரொம்ப பர்சனலாக இருக்கும். என்ன பார்க்குறீங்க? பர்சனல் அக்கௌண்ட் என்ன அர்த்தம்? மனைவிக்கே தெரியாது. சில பேருடைய மொபைல் ஃபோனை பார்க்குறேன். என்னங்க, ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, யூடியூபுக்கு ஒரு லாக்கு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, பரலோகத்தில் உங்களுக்கே ஒரு லாக்கு. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த அம்மா ஃபோன் எடுக்கிறாங்க. இந்த ஐயா ஓடி வந்து ஃபோனை பிடுங்குறாரு. இவர் ஆவிக்குரியவர். புரியவே இல்லைல்ல? ஓடி வந்து ஃபோனை பிடுங்குறாரு. என்ன அர்த்தம்? வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஃபோனை உங்கள் வீட்டுக்காரர் பார்க்கல உரிமை இல்லை என்றால் நீங்கள் நல்ல பெண்மணி அல்ல. அதே போல உங்கள் மொபைலை உங்கள் மனைவி பார்ப்பதற்கு உரிமை இல்லை என்றால் நீங்கள் நல்ல கணவர் இல்லை, நல்ல கிறிஸ்தவரும் அல்ல. குத்துதோ? எதாவது சொல்ல முடியும்? என் மொபைல் ஃபோனை என் மனைவி பார்க்கலான்னு. 1 2 தான். என் மொபைல் ஃபோனை என் வீட்டுக்காரர் பார்க்கலாம்.
இதில் கூட சில டிஃபிஷியன்ஸ் இருக்குது பாருங்க. என்னங்க அவ்வளோ பெரிய ரகசியமாக இருக்குது அதுக்குள்ள. அடுத்த டெலீட் பண்ணிடுறான் அவன். புரிய மாட்டேங்குது. அடுத்த நிமிஷமே எதுக்கு அதை டெலீட் பண்ணுறீங்க? ஸ்பேஸ் இல்லைன்னா அது இல்லை அர்த்தம். பாருங்க, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவது நாட்டினை? கொஞ்ச நாள் தான் ஏமாற்றலாம், ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. வாலிப பசங்கள்லாம் சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. உங்கள் ஃபோனை உங்கள் மம்மி டேடி பார்க்கணும். இல்லை வாலிபர்கள் சொல்லுங்கள், என் ஃபோனை மம்மி டேடி பார்க்கலாம். இல்லை வாலிப பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியலையே, தெரியல எனக்கு. சொல்லுங்க எல்லாரும், என் ஃபோனை எங்கள் மம்மி டேடி பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. அப்போ அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கை அப்படி இருளதான் இருக்கும். தேவன் சொல்லுகிறார், இந்த வார்த்தை சொல்லுங்க, அதில் அவர் போட்டிருக்குது 12ஆம் வசனத்துடைய 4வது வரி, என்னிடத்தில் திரும்புங்கள். சொல்லுங்க, என்னிடத்தில். என்ன தம்பி, உங்கள் ஃபோனை உங்கள் மம்மி டேடி பார்க்க முடியுமா? நீ எதுக்கு மம்மி அதை பார்க்குற? நீ நல்ல பையனே இல்லை. ரைட், சொல்லுங்க, என்னிடத்தில் திரும்புங்கள். சத்தமாக சொல்லுங்க. இன்னும் திரும்ப வேண்டிய ஏராளம் நிறைய இருக்குது. நிறைய காரில் திரும்பணும். இன்னும் கவனிங்க, நம்முடைய கேரக்டரில் திரும்பணும், நம்முடைய சுபாவங்களை திரும்பணும், நிறைய காரியங்கள் நம்ம திரும்பணும். சொல்லுங்க சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே நான் இன்னும் திரும்ப நிறைய இருக்குது. சொல்லுங்க, மொபைலில் திரும்பணும், ஃபேஸ்புக்கில் திரும்பணும், என்னென்ன பார்க்குறீங்க, வாட்ஸ்அப்பில் திரும்பணும். புரியல? தேவையில்லாத உறவுகள் இருந்து சத்தமா நான் சொல்லட்டுமா, என்னைக்கு அந்த உறவுகள் தேவையற்ற உள்ள வெளியே வரீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை சொல்லுங்க, திரும்புங்கள். இதை ஒரு வார்த்தை சொல்றேன். 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் வார்த்தை. போதும் போதும். அவங்க எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? சீயோன் தேவனுடைய வீடு தானே. அப்ப தேவனுடைய வீட்டில் இருந்தும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? இன்னும் என்ன பார்க்குறீங்களா? இந்த பிள்ளைகள் சொல்லுங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க? இப்போ ஐயா இருக்க, நான் இருக்கிறேன். இப்போ அம்மா சிஸ்டர் இருக்கிறாங்க. உங்களை போய் மனம் திரும்புங்கள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்காது? என்ன பாஸ்டர், இத்தனை வருஷமாக இருக்கிறேன், ஊழியம் பண்ணுறேன், நான் ஒரு பாஸ்டர் அம்மா என்ன போய். ஆனால் தேவன் சொல்றாரு, இன்னும் திரும்ப வேண்டிய ஏராளம் உண்டு. நம்புறீங்களா? கொஞ்சம் கண்ணை மூடி யோசிங்க. இன்னும் there are some things you have to get back. சொல்லுங்க, திரும்புங்கள். சொல்லுங்க, திரும்புங்கள். சத்தமா பாருங்க. நீங்க எதுல திரும்பணும் எனக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐ எம் a pastor, நான் எதுல மனம் திரும்பணும் உங்களுக்கு தெரியாது, என் மனைவி தெரியும், என் பிள்ளைக்கு தெரியும். கோபத்தில் இருந்து சொல்லுங்க, கோபத்தில் இருந்து திரும்புங்கள். புரியுதா உங்களுக்கு? அடுத்தவங்களை பற்றி அதை சொல்றத சத்தமா புரியுதா உங்களுக்கு? அந்த பொறாமை நாவி, தேவையில்லாத வம்பு, திரும்ப திரும்ப அதிகப்படியான உலக உறவுகள், உங்களுக்கு தான் சொல்றேன், திரும்ப திரும்ப உங்களுக்கு ஆபத்து. அப்படியே நீங்க போனீங்கன்னா your life will be total mess. வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும். தேவன் சொல்றார், திரும்புங்கள். தவறான வாழ்க்கை, தவறான பாதை, தவறான சிந்தை, தவறான பார்வை எல்லாம் பார்த்தீங்களா? அவன் எங்க இருக்கிறான்? சீயோன்ல இருக்கிறவனை பார்த்து மனம் திரும்புங்கள்னா எப்படி? இப்போ எங்களை பார்த்து நீங்க ஒருத்தர் மனம் திரும்புங்கள்னா எங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும். ஆனா தேவன் சொல்கிறார், ரைட் நாவ் நீ எப்படி செய்யும் போது தேவன் கொடுக்கிற ஒரு 5 ஆசீர்வாதம் வேகமா சொல்லுகிறேன். நம்பர் 1, 26ஆம் வசனம். 26 எல்லாம் சொல்லுங்க, சம்பூரணமாய். சத்தமா சொல்லுங்க, பாலைவனம் இப்பொழுது சோலைவனம். ஆமென். சம்பூரணமாய், ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, எண்ணங்கள்ல, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சொல்லுங்க, ஃபுல்னஸ். சத்தமா சொல்லுங்க. வனாந்தரத்தில் ஒண்ணுமே இல்லை, அடிப்படை தேவை கூட இருக்காது. ஆனா தேவன் சொல்றாரு சம்பூர்ணமாய். சொல்லுங்க, சம்பூர்ணமாய். சொல்லுங்க, சாப்பிட்டு. ஒரு நிமிஷம். இப்படிப்பட்ட நேரம் இப்ப சொன்ன தத்தளிப்பு, இந்த வியாதி, வறுமை, போராட்டம், வனாந்திரம், முகம் என்ன ஆயிடுது? முகங்கள். அப்ப உங்களுக்கு பிரியாணியை வச்சு சாப்பிடுவீங்களா? வியாதியா இருந்தாலும் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஒரு மன அழுத்தம் இருந்தா
அவளா சொன்னாள், அவள் தான் சொன்னாள். புரியவே இல்லை. சாப்பிட முடியல. என்ன பார்க்குறீங்க? யாரோ சொல்லிட்டாங்க, உன் கதைலாம் எனக்கு தெரியும், நீ போடி. அடுத்த நாள் சாப்பிட தோணலை. யாரோ ஒன்று சொன்னாலும் அடுத்த நாள் என்ன செய்யுது? சாப்பிட்றதில்ல. புரிய மாட்டேதில்ல. சில பேருக்கு டேப்லெட் தண்ணிக்குதோ இல்லையோ கண்ணில் தண்ணி ரெடியாக இருக்குது. புரியவே மாட்டேங்குது. அழுகையின் பள்ளத்தாக்கு அவங்கெல்லாம். டேப்லெட் தண்ணி இருக்குதோ இல்லையோ அது ஓவர் டேங்கில் போனால் தான் வரும், இது சும்மாவே வரும். தேவன் சொல்லுங்க, அப்படியே அழுகையின் பள்ளத்தாக்கு. தேவன் சொல்கிறார், அழுகையின் பள்ளத்தாக்கை 2025 நீரூற்றாய் மாற்றுகிறேன். சொல்லுங்க, சம்பூரணமாய். சாப்பிட்டு அதுக்கு முன்னால சாப்பிட நேரம் இல்லை. ஒன்று சொல்லட்டுமா? என்ன பற்றி சொல்கிறேன் ஐயா அப்படின்னு தெரியல. ஏசுநாதர் சந்திக்கிறதுக்கு முன்னால் சாப்பிட வழி இல்லை, சந்தித்த பிறகு சாப்பிட நேரம் இல்லை. உண்மையா பொய்யா? ஐயா கூட தெரியல. ஏசுநாதர் சந்திக்கிறதுக்கு முன்னால் சாப்பிட வழி இல்லை, ரேஷன் அரிசி. சந்தித்த பிறகு எங்கள் வீட்டில் டெய்லி நேற்று கூட 3:45 மணி மத்தியானம். என்னடி பார்க்குறீங்க? 3:45 நேற்று மத்தியானம் சாப்பிடும்போது. காலை சாப்பிடும் மணி 11. நான் சொல்ல வந்த கருத்து அடிக்க சொல்லியிருப்பாங்க வீட்டுக்காரமா, மணி 3:30 அப்படின்னு. என்ன அர்த்தம்? எனக்கு டைம் தெரியாதா? எங்கே நான் வாட்ச் கேட்டுருக்கிறேன். சொல்லுங்க, திருப்தியாய். சொல்லுங்க, சம்பூர்ணமாய். சத்தமாக சொல்லுங்க, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. சாப்பிட்றதுக்கு வயிறு முக்கியம் கிடையாது, மனசு தான் முக்கியம். சில சாப்பிட உள்ள போல இல்லை. என்ன எப்படி பார்க்குறீங்க? ஒரு இழப்பு, ஒரு ஏமாற்றம், ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர், ஒரு மன அழுத்தம், யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, சாப்பிட முடியாது. தேவன் சொல்கிறார், நீ சாப்பிடுவதற்கான அத்தனை வாய்ப்புகளை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? வாய்ப்பு. துட்டு தேவையில்லை, அதுக்கேற்ற மனநிலை வேணும், அதுக்கேற்ற நல்ல ஆரோக்கியம் வேணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புரியவே இல்லை. சொல்லுங்க, சாப்பிட்டு திருப்தி ஆச்சு அதிசயமாய். சத்தமா சொல்லுங்க, ஆமென். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். ஆமென். What all you lost is going to restore. So எல்லாம் அந்த வார்த்தை போட்டிருக்குது. இந்த 1 இந்த 10 வசனங்கள்லாம் வெட்கப்படுகிற நிலைமை, யுத்தம், தத்தளிப்பு, இருள், அந்தகாரம், அக்கினி ஜுவாலை, வனாந்தரம், முகங்கள் கருகி போனது. என்னங்க? முகங்கள் கருகி போனது. இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டில் கர்த்தர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, இதெல்லாம் உன்னை வெட்கமடைய பண்ணினதோ அதிலிருந்தெல்லாம் உன்னை விடையாக்குகிறேன். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அதில் இன்னொரு வார்த்தை வருது. அதில் அது ஒரு முக்கியமான வார்த்தை. அந்த 27 கடைசி மேலே போடுறது, ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். எல்லாம் சொல்லுங்க, 2 வார்த்தை. நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள், ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். சொல்லுங்க, அறிந்து கொள்ளுவார்கள். சத்தமாய் திறந்து. தமிழ்ல நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள், ஆனா ஆங்கில வேதத்தில் people will know. கரங்களை உயர்த்தி. நீங்க சொல்ல வேண்டாம், என்னை பார், என் அழகை பார், அதை பார், இதை பார். nobody. அதான் ஆங்கில சொன்னேன், your weeping will be your witnessing. உலகமே பார்க்கும், அண்ணாந்து பார்க்கும். சொல்லுங்க, மூக்கு மேல விரல வைக்கும். சொல்லுங்க, அவன் சொல்ல மாட்டீங்களா? அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். நான் பட்ட பாடுகளை பார்க்குறாங்க, என் வியாதியை பார்க்குறாங்க, என் வருத்தத்தை பார்க்குறாங்க, என் யுத்தத்தை பார்க்குறாங்க, என் கண்ணீரை பார்க்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. எங்கே உங்கள் தேவன்? இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க சிஸ்டர், இவ்வளோ ஊழியம் பண்ணுறீங்களே, நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் ஐயா பண்ணுறார், உங்கள் பிள்ளைகள்லாம் பண்ணுது, என்ன இப்படி? ஒருத்தனை பார்த்து கேட்டான், வாது உன் கூட தனக்காதுன்னு பாட்டு பாடுறே, உனக்கு என் வியாதி வந்துச்சுன்னு. நான் சொன்னேன், உலகத்தானுக்கு வந்து வாரிக்கொண்டு போகும், எங்களுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகும். உங்களுக்கு இதெல்லாம் ஒருத்தனுக்கு வந்தால் போயிடும். நான் 4 முறை 4 இடத்து, ஒன்று பிரேசில் இடத்துல 3வது மாடி இருந்து நான் கீழே விழுந்துட்டேன். அது மர வீடு, பாலிஷ் போட்டிருக்கிறாங்க, சாக்ஸ் போட்டிருக்கிறேன். கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தார். 3வது மாடி இருந்து அப்படியே சறுக்கி விழுந்தேன் கீழே. அது ஒரு அனுபவம். எங்கள் வீட்டிலேயே ஒரு நாள் விழுந்தேன், இப்போ இருக்கிற வீட்டிலேயே. சமீபத்தில் கடந்த ஆண்டில் கொரியாவில் -20 இந்த புல்பிட்டை விட அதிகமான அங்கே ஐஸ் கட்டியிருக்கும். அதில் தெரியாமல் ஒரு முறை அந்த ஐஸ், அதாவது அங்கே ஒரு பேப்பர் இருந்துச்சு, ஒரு நியூஸ் பேப்பர், அதில் காலை வச்சுட்டேன். வச்ச உடனே அப்படியே திரும்பி விழுந்தேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இரும்பு ராட் இருந்துச்சு, அதுக்குள்ள அது ஒரு என்ட்ரன்ஸ் கேட். அது அதான் வெடி சத்தம் மாதிரி கேட்டுச்சு.
நினைச்சேன் நம்ம வாழ்க்கை எங்கே முடிஞ்சு போச்சு, கொரியாவிலே அப்படின்னு நினைச்சேன். பாருங்க, இதெல்லாம் வந்தது, ஆனால் தேவன் பாதுகாத்தார். வரும் ஆனால் வராது. இது தெரியும் எல்லாருக்கும். வரும் ஆனால் மற்றவங்களுக்கு வரும், எனக்கு கூட வரும், ஆனால் அதுல இருந்து என்னை பாதுகாக்கிறார். எனக்கு கேளுங்க, God delivered not from the problem, he delivered in the problem. ஆங்கிலம் புரிந்தவர்கள், அதாவது பிரச்சனை விடுதலை ஆக்குவதல்ல, பிரச்சனைக்கு மத்திய விடுவிக்கிறார். இன்னைக்கு காலையில் நான் குளிக்கிறதுக்காக ரூம் அந்த பாத்ரூம் போறேன், இவ்வளோ பெரிய ஆணி, இவ்வளோ பெரிய, இன்னைக்கு காலையில் 5:30க்கு நான் காலையில் மாரநாதாவில் 6 மணிக்கு பிரசங்கம் மட்டும் தான் போகிறேன். 5:30 மணிக்கு இவ்வளோ பெரிய ஆணி, கூர்மையான ஆணி. யோசித்து பார்த்தேன், அது மட்டும் இருந்தால் நீங்கள் நான் வந்திருக்க மாட்டேங்க. யோசித்து பாருங்க, தேவன் என்ன சொல்லுங்க, எனக்கு தெரியாமலேயே என் தேவனை பாதுகாக்கிறார். சொல்லுங்க, எனக்கு தெரியாமலேயே என் தேவனை பாதுகாக்கிறார். கூர்மையான ஒரு ஆணி, இவ்வளோ பெருசு, ரொம்ப லாங் சைஸ். அது எங்கேருந்து விழுச்சு, எதுலேருந்து விழுச்சுன்னு தெரியல. சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க, எந்த இடத்துல தலை குனிந்திருந்தேனோ அதே இடத்துல என்னை தலை நிமிர பண்ணுவா. சொல்லுங்க, அறிந்து கொள்ளுவார்கள், அறிந்து கொள்ளுவார்கள். என்னை கேட்கிற யாரானால் நீங்க சொல்ல அவசியமே இல்லை. People will know that the Lord is with you. கேளுங்க, அவர் உங்களுக்கு திரும்ப அளித்தார் என்பதை உலகம் பார்க்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சுத்தமா சொல்லுங்க, உலகம் பார்க்கும். சொல்லுங்க 28 சொல்லுங்க, 28 சொல்லுங்க. அதற்கு சத்தமா சொல்லுங்க, அதற்கு பின்பு சொல்லுங்க, பின்பு சத்தமா சொல்லுங்க, பின்பு. எதை பார்க்காதீங்க, எதை பார்க்காதீங்க, 1 பார்க்காதீங்க, 2 பார்க்காதீங்க, 3 பார்க்காதீங்க, 4 பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. தேவன் சொல்லுகிற அந்த 29 பின்பு சொல்லுங்க, பின்பு, பின்பு சத்தமா சொல்லுங்க, பின்பு, பின்பு, பின்பு சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய பரிணாமம் என்ன போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குது சொல்லுங்க. அபிஷேகம், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஆவியானவர், 20 30 அதிசயங்கள். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, அதிசயங்கள். சத்தமா சொல்லுங்க, அதிசயங்கள். சத்தமா சொல்லுங்க, அதிசயங்கள். நம்புறீங்களா, நம்புறீங்களா? பாருங்க, இது எவ்வளவு பெரிய மேன்மை இல்லை. இது இழந்தது கொஞ்சம், பெற்றுக்கொண்டது அதிகம். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, பின்பு, பின்பு சொல்லுங்க. ஆவியானவர், அபிஷேகம், அற்புதம். அது போட்டு 30 அதிசயங்கள். கரங்களை உயர்த்தி, உங்களை கொண்டுதான் சொல்லுங்க, என்னை கொண்டுதான் நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நினைச்சு பார்க்காத ஒண்ணு. அபிஷேகம், ஆவியானவர், வரங்கள். கரங்களை சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அப்படியே செய்வார் சொல்லுங்க. கடைசி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 30 எல்லாம் எழுந்திருந்து, எழுந்திருந்து 32 எல்லாம் சொல்லுங்க. 4வது வரி, 32 4வது வரி சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடியே. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சொன்னபடியே. ஒருவேளை போதுகிற வார்த்தை கொடுத்திருப்பார். சொல்லுங்க, சொன்னபடியே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். ஆமென். சொன்னபடியே. நம்ம நிறைய சொன்னோம், ஆனா ஒண்ணுமே நிறைவேற்றல. சொன்னீங்களா? 31 எவ்வளவு சொன்னீங்களா? 1ஆம் தேதி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 1 மணி நேரம் வேதம் வாசிப்பேன், ஊழியம் பண்ணுவேன், எவ்வளவு சொல்லிட்டோம். நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை அது காத்துல போயிடுச்சு. சொல்லுங்க, ஆனா கர்த்தர் சொன்னபடியே. சொல்லுங்க, சீயோன் பர்வதத்திலே. சொல்லுங்க, பர்வதத்திலே. இங்கிருந்து எங்க? வனாந்தரத்திலிருந்து பாருங்க, அதாவது from desert to the destination. சொல்லுங்க, சீயோன் பர்வதம். சொல்லுங்க, உயரமானது, உன்னதமானது, நித்தியமானது, நிரந்தரமானது, அசைக்கப்பட முடியாது. ஆமென். சொல்லுங்க, எங்க கொண்டு வராரு? அந்த வசனம் படிங்க, எங்க கொண்டு வராரு? சீயோன். ஆமென். அசைக்க முடியாது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்களை சந்தோஷிப்பிக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்கே? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உயரமானது, உன்னதமானது, மேன்மையானது, மகிமையானது, அதாவது முடி மட்டும் நிரந்தரமானது. எல்லாம் சொல்லுவீங்களா? வசனம் சொல்றீங்களா? 49:26 ஆதியாகமம். அது 49:26. 49:26
சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க 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 இப்படி சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அது உங்க அம்மா அப்பா விட நீங்க சிறப்பா இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க சொல்லுங்க, டேய் என்னோட நீ சிறப்பா இருக்கணும். பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீ என்னை விட பெரிய ஊழியக்காரனா இருக்கணும். என் பேர பசங்களுக்கெல்லாம் என்னோட நீ பெரிய பாஸ்டரா வரணும், என்னோட நீ பெரிய ஊழியக்காரனா வரணும், என்னை விட அதிக நாடுகளுக்கு நீ பிரயாணம் பண்ணணும். நான் நேற்று இரவு வரை பிரயாணம், 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை தொடர்ந்து பிரயாணங்கள். நேற்று தேனியில், அப்புறம் இந்த ஒட்டஞ்சத்திரம், பழனி, நிறைய ஊர்களில், திண்டுக்கல் போயிட்டு நேற்று தான் வந்தேன். நாளைக்கு திரும்ப இலங்கை போகிறேன். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதங்களை விட என் பிள்ளையாசம் பெரிதாக இருக்கணும். சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, மேற்பட்டது. நல்லா கையை உயர்த்தி நல்லா நேர சொல்லுங்க, மேலான சொல்லுங்க, மேலானது. ஆங்கிலத்தில் எக்ஸலன்சி சொல்லுங்க. மேலானது, நித்தியமானது, முடிவானது. அது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் இருக்கும். எல்லாம் பைபிளை கேள்வி சொல்றீங்களா? சொல்ல, தேவனே என்னுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை விட மேற்பட்டது. மேற்பட்டதுன்னா புரியுதா? மேற்பட்டதுன்னா இது கம்பேரிசன். எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை விட நான் மேலே இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, உங்களை விட நான் மேலே இருப்பேன். அவரால் சொல்லுங்க, அவரால். அது எப்படிப்பட்டு தெரியுமா? சொல்லுங்க, மேலானது, நித்தியமானது. ஹலோ, இதெல்லாம் நித்தியமானது இல்லைங்க. ஐ டிராவல் 42 countries. தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மாதம் இது ஒரு நாட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் நான் விரும்புறது அல்ல, விரும்பாதுதான், முடியல. ஆனாலும் வேற வாய்ப்பு அதிகமான, அதாவது ஜனங்களுடைய அந்த ஆசை, ஜனங்களுடைய ஆசை முடியல, ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல. நாளைக்கு இலங்கை, அடுத்த வாரம், அடுத்த மாதம்லாம் கொரியா, பல தேசங்கள், கானா. நான் சொல்ல அந்த கருத்து சொல்லுங்க, தேவன் தரு ஆசீர்வாதம் சொல்லுங்க நித்தியமானது. உலகம் தரு ஆசீர்வாதங்கள்லாம் அநித்தியமானது. நம்புறீங்களா? வாட் எவர் இட் மே பி, அது ஐடியா இருக்கலாம், அது பிசினஸா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, சொல்லுங்க இட்ஸ் ஒன்லி டெம்பரரி, திஸ் இஸ் பெர்மனன்ட். சொல்லுங்க, நித்தியமானது, மேற்பட்டது, முடிவு மட்டும் இருக்கும். அது என் மேலும் இருக்கும், என் பிள்ளைகள் மேலும் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்வீங்களா? யோகத்தில் சொல்றாரு, உங்களை எங்க கொண்டு வைப்பேன்? 22, 27 எங்க கொண்டு, 32 எங்க கொண்டு வைப்பேன்? சத்தமா சத்தமா. ஹலோ, உலகத்தில் எல்லா இடங்களை விட the best place in the world சொல்லுங்க, சீயோன் பர்வதம். எந்த வாஞ்சை உயர் சீயோன். எந்த வாஞ்சை, இந்த மாதிரி தெரியுமா உங்களுக்கு? எந்த வாஞ்சை உயர் சீயோன். சாரான்னு ஒரு ஜமான். சொல்லுங்க, சீயோன் பர்வதம். அது மட்டுமல்ல, எருசலேமிலே, the meaning of word Jerusalem, city of joy, city of beauty. சொல்லுங்க, அழகான நகரம், மகிழ்ச்சியான நகரம். இங்க வந்துட்டீங்கனாலே உங்களை அழகாக்கிடுவார். இங்க வந்துட்டு அழகாக்கிடுவார். வீட்டில் போய் உங்க பழைய போட்டோ பாருங்க, வீட்டு கொஞ்சம் மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, ராஜகலையா இருக்கும். ஏன்னா சீயோன் பருவத்துடைய மேன்மை எங்க கொண்டு வராரு? எல்லாம் கரங்களை உயர்த்தி. எங்க இருந்து? ஃப்ரம் டெசர்ட். ஃப்ரம் டெசர்ட், பாழான வனாந்திரம். முகம் சுருங்கி போச்சு. ஆனா சுருங்கி போன இந்த முகத்தை ஜனங்க தேடி பார்க்கறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை சொல்லுங்க, பார்ப்பார்கள், 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 பார்ப்பார்கள். நான் கடந்த வாரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல திருநெல்வேலி போயிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னால ஒரு கணவன் மனைவி, ஒரு பயங்கரமான பெரிய மீசை வச்சிருக்காரு. அந்த அம்மா ரொம்ப நேரம் என்னையே பார்த்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவர் அப்போ தான் அவர் ரெஸ்ட் ரூம் போனார். உடனே அந்த அம்மா முட்டி போட்டுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. ட்ரெயினில், பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க. என்ன நம்ம பாஸ்டர் இருந்தம்மா? சிஸ்டர், நான் பாஸ்டர் எப்படி தெரியும்? உங்களை டெய்லி டிவியில் பார்க்குறேன். ஐயா, JTK ஒரு டிவி வருது திருநெல்வேலியில். டெய்லி காலையில் உங்களை 10 மணிக்கு பார்க்குறேன். அவர் எங்கள் வீட்டுக்காரங்க. அவர் தமிழ்நாட்டு கராத்தேக்கு சாம்பியன் கோச். அவர் எனக்கு கைங்காலம் ஓடல. இந்த அம்மா காணிக்கை வேறு கொடுக்குது. எனக்கு வாங்கவும் பயம், அந்த இங்கே வந்துட்டு போகிறான்னு பயம். கண்ணை திறந்தே ஜெபம் பண்ணிட்டேன். நான் ஜெபம் பண்ணி முடிக்காத உள்ளவர் கரெக்டாக இருந்துச்சு.
இந்த மாதிரி சொல்லி டெய்லி உங்களை பார்க்குறேன் பாஸ்டர். அப்போ நினச்சேன் இதை கூட பார்க்கறதுக்கு ஆள் இருக்குது உலகத்தில். புரியவே இல்லை. சொல்லுங்க, பார்ப்பார்கள், பார்ப்பார்கள், பார்ப்பார்கள். சொல்லுங்க, சீயோன் பருவத்திலையும் எருசலேமிலேயும் சொல்லுங்க, எல்லா இடத்துல சொல்லுங்க, எல்லா கர்த்தர் வரவழைக்கிற எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. ஆமீன். எந்த உலகத்தில் குனிந்து பார்க்கப்பட்டீர்களோ அதே உலகத்தில் அண்ணாந்து பார்க்க அளவுக்கு சொல்லுங்க, வாட் ஐ லாஸ்ட் ஐ வில் ரெஸ்டோர். தமிழ் புரியுதா? லாஸ்ட் cannot be restored. வேலை போயிடுச்சு, வருமா வராது. இளமை போயிடுச்சு, வருமா வராது. பள்ளி பருவ நாட்கள் வராது. ஆனால் இவர் சொல்றாரு, தருவேன். சொல்லுங்க, அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஆங்கிலத்தில் நட்டோரியஸ் காட். எப்படிங்க அவரு சொல்லுங்களே, இந்த ஆளு புரிஞ்சிக்கவே முடியலைங்க. சொல்லுங்க, நூதனமான தெய்வன். சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்க? 55 ஆண்டுகளாக நான் பார்க்கிறேன். இஸ் a notorious God. ஆமீன். நம்புறீங்களா? இழந்ததை கடந்து நினைத்து கலங்காதே, நடந்ததை. ஆனா இவர் சொல்றாரு, இதெல்லாம் இழந்து போனாயோ எங்க கொண்டு போய்க்கிறாராம். ஆமீன். அதுக்கு மேல எருசலேமிலே the city of joy, the city of beauty. கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டு முழுவதும் பட்சித்த வருஷங்கள், what you lost in the last years, God says I will restore. கர்த்தர் அப்படியே செய்வார். கரங்களை தட்டி அவர் நன்றி சொல்லுவோம்.